நம்ம போட போட தான், கொடுக்க கொடுக்க தான், நம்ம விதைக்க விதைக்க தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னாக்கா பணம் மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. ஆசீர்வாதத்துக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. அதுல ஒரு காரியம் பணம். அந்த கைகளின் பிரயாசத்தை நம்ம படும்போதுதான், நம்ம வேலை செய்யும் பொழுதுதான், நாம் உழைக்கும் பொழுது, நாம் வியாபாரம் செய்யும் பொழுது, நம்ம தொழில் செய்யும் பொழுது, நம்ம நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி நம்ம வேலை செய்யும் போதுதான் வருமானத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சொல்லுங்களேன். ஈட்ட முடியும். வருமானத்தை என்ன பண்ண முடியும்? ஈட்ட முடியும். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். பாக்கியம்னா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பிளஸ் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். எடுத்துக்காட்ட உங்கள் இது டைம் இல்ல பாருங்க. சுறுசுறுப்புள்ளவனுடைய எல்லாம் வசனம் நல்ல செல்வத்தை உண்டாக்கும். நல்ல நீதிமொழிகள் என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்க. சோம்பேறியோ என்னவான்? தரித்திரன் ஆயிடுவான். என்ன ஆயிடுவான்? சுறுசுறுப்புடைய கை செல்வத்தை சேர்க்கும். ஆமேன். செல்வத்தை என்ன பண்ணும்? சேர்க்கும். அப்ப உங்க வீட்டுல செல்வம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, வெள்ளியும் பொண்ணும் இல்ல, பணம் இல்ல. அப்ப இதெல்லாம் இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன இல்ல? கை ஆளுகை செய்யல, சுறுசுறுப்பு இல்ல, வேலை என்ன பண்ணல, செய்யல. வேலை செய்யாததுனால, சரியான வருமானத்தை ஈட்டாததுனால ஆலயத்திலே நாம் தசமபாகத்தை என்ன பண்ண முடியல? தர முடியல. காணிக்க என்ன பண்ண முடியல? போக முடியல. அப்ப தேவன் பாருங்க, ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா கைகளின் பிரயாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பிரயாசப்படணும், வேலை செய்யணும், உழைக்கணும். என்ன பண்ணணும்? உழைக்கணும். சுறுசுறுப்புடைய கை செல்வத்தை என்ன பண்ணும்? சேர்க்கும். சோம்பேறியினால என்ன ஆகுனா தரித்திரம் தான் வரும், வறுமை தான் வரும். வருமானம் இல்ல, செல்வம் இல்ல, பணம் கிடையாது, ஆசீர்வாதம் இல்ல. ஏன் இல்லன்னா நம்ம கையில பிரயாசப்படுகிறது இல்ல. தசம பாகத்துல கரெக்டா இருக்கணும். பாருங்க, நம்ம கரெக்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? வருமானம் மாசத்துல சம்பளம் வந்துச்சா, 10,000 வருமானம் ஈட்டுறோமா, 1000 ரூபாய் நம்ம என்ன பண்ணிடணும்? இது தசம பாகத்தை என்ன பண்ணிடணும்? எடுத்து வச்சிடணும். இது என்னுடைய பணம் இல்ல, இது என்னுடைய பணம் கிடையாது. 20,000 சம்பாதிச்சேன்னு 2,000 ரூபாய் நம்ம என்ன பண்ண எடுத்து வச்சிடணும். இது என்னுடைய பணம் கிடையாது, இது கர்த்தருக்குரியது. இது யாருக்குரியது? இது ஆலயத்தில் போய் நம்ம என்ன பண்ணணும்? போடணும். நம்ம போட போட தான், கொடுக்க கொடுக்க தான், நம்ம விதைக்க விதைக்க தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அறுவடை நம்ம என்ன பண்ண முடியும்? பெருக்க முடியும், ஈட்ட முடியும்.